அது அன்னதானம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு எல்லாம் சொல்லுவேன். என்ன சந்தோஷமான விஷயம்? அக்கா, முக்கியமா உங்களுக்கு தான். எனக்கா? ஆமாக்கா, அத கேட்ட உடனே நீங்க கொண்டாட போறீங்க. மங்க, என்ன விஷயம்? அதெல்லாம் அன்னதானம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சொல்லுவேன். எனக்கு மட்டும் சொல்லு மங்கை. அக்கா, அதெல்லாம் சொல்லக்கூடாதுக்கா. இப்பவே சொன்னா நல்லா இருக்காது. ஆனா ஒண்ணு, அத கேட்ட உடனே நம்ம வீட்ல இருக்கிற எல்லாரும் இன்ப அதிர்ச்சி ஆக போறீங்க. இவ வேற சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப ஏதோ நீ இவகிட்ட தான் இருக்கும் போல. மங்கை, நான் ராசாத்திக்காக விரதம் இருக்கணும்னு சொன்னேன். சரி, இப்படி பண்ணுவோம். உனக்காக அன்னதானம், எனக்காக விரதம் இருப்போம். ஐயோ, இதுவும் ராசாத்திக்காக தான். அப்ப நீ சொல்ல போற விஷயம் ராசாத்திய பத்தியா? ஆமாக்கா, யார்கிட்டயும் சொல்லாதீங்க. சித்தி, நீங்க ரகசியம் நினைச்சு எல்லாரும் முன்னாடி பேசிட்டு இருக்கீங்க. இவ ஒருத்தி. நான் போட்ட பிளான கட் பண்ணிட்டு இவ ஒரு பிளான சொல்றா. ஆனா அது எதுக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறாளே. சரிக்கா, கிச்சன்ல நிறைய வேலை இருக்கு. சரி சரி, போய் பாரு. ராசாத்தி வா. மரகதத்தை மங்க அவ்வளோ கேவலமா பேசியும் ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுட்டு பேசிட்டு போறான். இதுல ஏதோ இருக்கு போலயே. என்னவா இருந்தா என்ன, ராசாத்திக்கு நல்லது நடக்காம இருந்தா சரி. என்னண்ணே, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கு பாரி. சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு இவ்வளவு கவலையா பேசுறீங்க? தெரியலப்பா. இப்ப என்னண்ணே ஆச்சு? இப்பதான் முன்ன மாதிரி இல்லையே. பிரச்சனை எல்லாம் இல்லாம நல்லா தானே இருக்கும். அப்புறம் ஏன் வருத்தப்படுறீங்க? அதான் பாரி, இப்பெல்லாம் வீட்டுல பிரச்சனை இல்ல, எல்லாரும் ஒத்துமையா இருக்கோம், சந்தோஷமா இருக்கோம். இப்ப கூட மங்கையும் மரகதமும் எவ்வளவு ஒத்துமையா சிரிச்சு பேசிட்டு போறாங்க பாத்தியா? இதை விட வேற என்ன பாரி வேணும்? மரகதம் இந்த அளவுக்கு இப்படி மாறுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை பாரி. அவ ஒருத்தி மாறின உடனே இப்ப இந்த வீடே கலகலன்னு இருக்கு. எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து சிரிச்சு பேசி இப்பதான் கொஞ்ச நாளா நல்லபடியா போயிட்டு இருக்கு. எல்லாம் நம்ம குலதெய்வம் சில வீட்டுக்கு வந்தது தானே காரணம். எல்லா பிரச்சனையும் தீர்ந்து வீடு முழுக்க சந்தோஷமா இருக்கு. ஆமா பாரி, இதே மாதிரி எப்பவும் போல இருக்கணும். இருப்போண்ணே, நமக்கு என்ன வரப்போகுது? மரகதம் மாறாம இருக்கணுமே பாரி. அண்ணே, அண்ணி எப்போதும் நம்ம குடும்ப நல்லதுக்காக தான் எதுவா இருந்தாலும் பண்ணுவாங்க. என்ன அன்பா சொல்ல வேண்டிய இடத்துல கொஞ்சம் கோவமா சொல்லுவாங்க, அவ்வளவுதான். இப்ப கூட அவங்க அதையும் மாத்திக்கிட்டு எல்லார்கிட்டையும் அன்பா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா பாரி. அண்ணா, அண்ணி இனிமே எப்போதும் இதே மாதிரி தான் இருப்பாங்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. வாங்க வெளியில போலாம். நான் மாறிட்டேன்னு நீங்க மட்டும் தான் நினைச்சுக்கிட்டு இருக்கணும். இந்த மரகதம் அவ்வளவு சீக்கிரம் மாறவல்ல, மாறவும் மாட்டேன். அது இந்த ஜென்மத்துல நடக்கவும் நடக்காது. எங்கதானே வச்சேன்? எங்க போச்சு?
எங்க வச்சேன்னு தெரியலையே. என்ன மாமா தேடுறீங்க? ஏய், என்னன்னு தெரியாம தான் தேடிட்டு இருக்கியா? இல்ல, நீங்க தேடிட்டு இருக்கீங்கன்னு நானும் கூட சேர்ந்து தேடிக்கிட்டு இருக்கேன். ஏய், என் பைக் சாவியை காணோண்டி. நான் பார்த்தேன் மாமா. பாத்தியா? எங்க? முந்தா நேத்து உங்க பைக்ல பார்த்தேன். ஒரே லூசு. சரி, தள்ளிக்க. நான் கூட எங்கேயோ சாவிய பார்த்தனே. இங்கதான் எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகம். மாமா, ம்? சாவி இங்க இருக்கு. அங்க இருக்கா? குடுரா சத்தி. நான் எதுக்கு தரணும்? ஏய், விளையாடாதடி. அப்போ வரும்போது நான் கேக்குறதெல்லாம் வாங்கிட்டு வரணும். என்ன, பூ வேணுமா? ம்ஹும். பின்ன பொம்மையா? அதுவும் இல்ல. இது தவிர வேற என்ன புதுசா யோசிச்சு வச்சிருக்க? சொல்றேன். சொல்லு. எனக்கு நீங்க வரும்போது மாங்காய் வாங்கிட்டு வாங்க. மாங்காயா? போதில நமக்கு தெரியாம ஏதாவது ஏடாகுடமாயி உண்மையிலேயே உண்டாயிருக்காளா? என்னாச்சு மாமா, பதிலே காணோம்? ஏய், மாங்காயா? அதெல்லாம் முடியாதுடி. எனக்கு வேணும் மாமா. ஏய், அது எதுக்குடி உனக்கு? மாங்காய் எதுக்கு திம்பாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? தெரியும், அதனாலதான் கேக்குறேன். அது எதுக்கு உனக்கு? அப்போ உங்களுக்கு பயமா இருக்கு, அதனாலதான் கேள்வி மேல கேள்வி கேக்குறீங்க. அவ்வளவு பயமா மாமா உங்களுக்கு? ஏய், எனக்கு எதுக்குடி பயம்? அந்த சாமி என் பக்கம் இருக்குல்ல, அதெல்லாம் உண்மையான பாலாபிஷேகமே இல்ல. ஏன் மாமா, நம்ம எவ்வளவு நாள் பைக்ல போயிருக்கோம், அதுல ஒரு நாள் ஆச்சும் நீங்க பைக் ஓட்டி கீழே விழுந்திருக்கோமா? இல்ல. அப்போ அன்னைக்கு மட்டும் ஏன் விழணும்? அந்த அம்மா பால் குடம் எடுத்துட்டு வரணும் சொல்லுங்க. ஏய், நீ இப்ப என்ன சொல்ல வர? அந்த கடவுளா பார்த்து எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்திருக்காரு. நீ என்னதான் தலைகீழ நின்னு குட்டி கரணம் அடிச்சாலும் நீ நினைக்கிறது மட்டும் நடக்கவே நடக்காது. அதையும் பார்க்கலாம். என்ன சவால் விடுறியா? சாமி இருக்கும்போது எனக்கு என்ன பயம்? நான் சொன்னத சவால்னே கூட வச்சுக்கோங்க. அப்படி நீங்க சவாலா எடுத்துக்கிட்டீங்கன்னா வரும்போது மாங்காய் வாங்கிட்டு வராதீங்க. ஏய், வாங்கிட்டு வர மாட்டேன்டி. அப்போ சவால் தான். இந்தாங்க சாவி. என்கிட்டயே சவால் விடுறியா? இது எப்படி நடக்குதுன்னு நானும் பார்க்கறேன். சேர் வெங்கடண்ணா, எல்லாம் ரெடியா? டெக்கரேஷன்லாம் ரெடி, டேபிள் சேர் மட்டும் தான் போடணும். இப்போ பண்ணிடுறேன். சரிண்ணே, சீக்கிரம் வேலையை பாருங்க. சரி. என்ன குமாரா, எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? கிட்டத்தட்ட எல்லாம் ரெடி சித்தப்பா. என் பையனா இவ்வளவு பொறுப்பா இருக்கான்? அவன் எப்பவும் பொறுப்பா தான் இருப்பான். உங்களுக்கு தான் அவனை பத்தி சரியா தெரியல. அத்தை, கண்மணி, புது புடவையா? ரொம்ப அழகா இருக்கு. இதோட இந்த புடவைய 3 தடவை கட்டிட்டேன். புதுசாவா கேக்குற? ஓ, நீ புது புடவை கட்டிருக்கியா? இப்போ நீ கேட்டோடனே நான் கேட்கணும். நான் கேட்க மாட்டேனே. அப்புறம் கண்மணி, அப்புறம் ஒண்ணும் இல்லையா அத்தை? நீ ஏன் புடவைய பத்தி கேட்கவே இல்லையே? நினைச்சேன். உங்களுக்கு என்ன அத்தை? அருமையா இருக்கு. ஐயோ,
கண்மணி என்ன புகழாத கண்மணி. இனியா நல்லா இருக்குப்பா. டேய் என்னடா இது பட்டு வெட்டி சட்டையெல்லாம்? தெரியலப்பா, அம்மா கொடுத்து கட்டிட்டு வர சொன்னாங்க. அப்ப ஏதாவது காரணம் இருக்கும்பா. அண்ணா இதுக்கெல்லாம் என்னென்ன காரணம் இருக்க போகுது? இருக்கு சித்தப்பா, காரணம் இருக்கு. வாங்க, சித்தி கூட்டிட்டு வர சொன்னாங்க. வாங்க. என்ன விஷயமா இருக்கும்? போங்க. இந்த மங்கை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? அம்மா என்னம்மா இதெல்லாம்? என்ன மங்க இது? யாருக்கிட்ட எதுவுமே சொல்லாம நீ பாட்டுக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்க? அதானே, இது என்ன புது பழக்கம்? என்கிட்டதான் சொல்லல, பாரி தம்பி கிட்டயாச்சும் சொல்லிருக்கலாம்ல. மரகதம், இதெல்லாம் சொல்லி செஞ்சா நல்லாவா இருக்கும்? இப்ப பாக்கும்போது ஆச்சரியமா இருக்குல்ல? அதுக்காகத்தான் மங்கை எப்படி பண்ணிருக்கா. முதல்ல இது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இப்ப கேட்டா சொல்ல போறா. எனக்கு தெரியும். இந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் என்கிட்டயும் சொன்னா நானும் உதவி செய்வேன். நல்ல பேரு 2 பேருக்கும் கிடைக்கும். அதனால சொல்லாம செஞ்சிருக்கா. அவளுக்கு மட்டும் நல்ல பேரு கிடைக்கணும்னு. அக்கா என்ன மன்னிச்சிருங்கக்கா, இது என்னோட தப்புதான். அம்மா முதல்ல என்னம்மா அதெல்லாம்? இப்ப எதுக்கு பட்டு வெட்டி பட்டு சட்டையெல்லாம் போட்டு வர சொன்னீங்க? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அம்மா இவ்வளவு பாருமா, சிரிச்சுக்கிட்டு இருக்கா. இங்க என்னதான் நடக்குது? என்ன சொல்ல விடுறா? இந்த அன்னதானம் பண்றதே இனிய ராசாத்திக்காக தான். அதுக்காக தான் இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணிருக்கேன். அப்புறம் என்ன, ஆரம்பிச்சிட வேண்டியதானே? அட, அதுக்குள்ள அங்க போயிட்டியா? இனியா வா, வந்து உட்காரு. பாப்பா மாமா வாங்க உட்காருங்க. அட வெக்கப்படாம போய் உட்கார்றா இனியா. என்ன பார்த்தா உனக்கு வெக்கப்படுற மாதிரி தெரியுதா? கட்டில எல்லாம் உடப்ப போய் உட்கார்றதுக்கு உனக்கு கஷ்டமா இருக்கா? அண்ணா வாங்கண்ணா, அண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. வாங்க. உட்காருண்ணா. ஏய் விடு. ம், ஏய் என்ன நடந்தாலும் சரி, உனக்கு குழந்தை பிறக்காது. ஆ, சரிங்க சரிங்க. அத்தை, மாமா மாலை கேக்குறாரு ஏய். பாருங்க. ஐயோ மறந்தே போயிட்டேன். புனிதா அந்த மாலை எடுத்து கொடு. ம். அண்ணா மாலை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கண்ணா. ம். மாமா லேட் ஆக போகுது, சீக்கிரம் போட்டுக்கோங்க மாமா. வெக்கப்படாம போடுண்ண. போட்டுக்கோங்கண்ண. என்னடி மாத்தி மாத்தி பேசுற? நீ மேல ரூமுக்கு வா, அப்புறம் உனக்கு இருக்கு. என்ன திட்டுறீங்க, எந்திரிச்சு போடின்னு சொல்றீங்கன்னு பாரி மாமா கிட்ட சொன்னா பரவாயில்லையா? என்னடி பிளாக்மெயில்லாம் பண்றியா? ம், இனிமே எல்லாம் அப்படிதான். அக்கா நீங்க தான் வீட்டுக்கு பெரியவங்க.
நீங்களே வந்து முதல்ல பழத்தை ஊட்டி பாலை கொடுங்க. இவர் தானே இந்த வீட்ல பெரியவர். முதல்ல இவர் கொடுத்து ஆரம்பிச்சு வைக்கட்டும். என்ன எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? மரகதம், நீ ஏன் என்ன முதல்ல கொடுக்க சொன்ன? நீங்க தானே பெரியவங்க, முதல்ல நீங்க கொடுங்க, அப்புறமா நான் கொடுக்கறேன். அண்ணா வாங்கண்ணே. மரகதம் அநியாயத்துக்கு நல்ல விளையாட்டாளே. என்ன இனியா சாப்பிடு. ஐயே, பெரியப்பா இது அவ கடிச்சது, எனக்கு வேண்டாம், வேற பழம் எடுத்து கொடுங்க. அட, ஒண்டேரி சாப்பிட்டத போய் யாராவது வேணாம்னு சொல்லுவாங்களா? சாப்பிடுப்பா. வேணாம் பெரியப்பா, வேணாம். சாப்பிடுப்பா. பெரியப்பா, வேண்டாம், ஆ, சாப்பிடு. வேண்டாம் பெரியப்பா. என்னத்த சாப்பிடுமா. இந்த இனியா சாப்பிடுவே. கொடுங்க. சரி பாரு, ஊர்க்காரங்களாம் வந்திருப்பாங்கல்ல. ஆமாண்ணே வந்திருப்பாங்க. சரி வா போலாம். வாங்க. போலாம். ம். நீங்களும் வாங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். உட்காருங்க உட்காருங்க. ஐயா வணக்கம். வணக்கம். உட்காருங்க. வணக்கம் ஐயா. மங்கை, நீயே எல்லாத்தையும் முந்திரி கொட்டை மாதிரி பண்ணாத. இது இனிய ராசாத்திக்காக பண்றது, அதனால நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம். முதல்ல இனிய ராசாத்தி 2 பேரும் பரிமாறட்டும், அப்புறம் நாம எல்லாரும் சேர்ந்து பரிமாறலாம். அக்கா, நானும் இதை தான் சொல்ல வந்தேன். இனியா, நீங்க 2 பேரும் போய் பரிமாறுங்க. சரிங்க பெரியம்மா. இனியா கொஞ்சம் இருப்பா. ஏன், உங்களுக்கு என்ன வந்துச்சு? இல்ல, மங்க அன்னதானம் பண்ணணும்னு சொல்லிட்டா, எதுக்கு பண்றோம்னு சொல்லாம இருந்த அப்படி. ஓ, அப்படி வேற இருக்கா? அப்ப மங்கை யார்கிட்டயுமே சொல்லாம தான் இருக்காளா? அது என்னன்னு சொல்லு மங்கை.